1960 களத்தூர் கண்ணம்மாள் ஆரம்பிச்சு பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்ல பல கதாபாத்திரங்களை நடிச்சு தன்னை படிப்படியா வளர்த்து இந்தியன் சினிமால பல புதுமையான விஷயங்களை அறிமுகப்படுத்தி தன்னை ஒரு நடிகனா, எழுத்தாளரா, இயக்குனரா, பாடகரா, தயாரிப்பாளரா, ஏன் மேக்கப் ஆர்டிஸ்டா கூட இருந்திருக்காரு. இப்போ இந்த வீடியோ பாக்குற பல பேருக்கு அவரை பத்தி எல்லாமே தெரியும். களத்தூர் கண்ணம்மாள் ஆரம்பிச்சு தக் லைஃப்ல வந்து நிக்குது. இதுக்கு நடுவுல ஒரு நடிகனா மட்டும் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் ஒரு அப்பாவா, அம்மாவா, மகனா, நல்லவனா, கெட்டவனா, காதலனா, அரக்கனா, இந்த மாதிரி எது கொடுத்தாலும் அதுக்கு 100% பொருத்தமா தன்னை மாத்திக்கிற நபர்னா கமல் சார் இயக்கிய படங்களோட எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் அந்த படங்கள் எல்லாமே மாஸ்டர் பீஸ். 1997 மருதநாயகம் இயக்க முடியாம போனதுக்கான காரணம் அந்த படத்தோட பட்ஜெட். அந்த காலத்திலே கமல் சாருக்கு 85 கோடி தேவைப்பட்டது. இந்திய சினிமாவோட அதிக பட்ஜெட்ல எடுக்க போற படமா அது இருந்துச்சு. இந்த நாள் வரைக்கும் எல்லாருக்கும் மருதநாயகத்தோட ஹைப் குறையாம இருக்குன்னா அது கமல் சாரோட ரைட்டிங்னால தான். மருதநாயகத்துடைய அளவும் செலவும் பெரிதாக இருப்பதால் அது தி ஃபிலிம்னு எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. சினிமா கலைஞர்கள் யாரா இருந்தாலும் அந்த இடத்துல மருதநாயகத்தோட பேச்சு இன்னும் இருக்கு. லோகி டைரக்ட்ஸ் மருதநாயகம். ஒரு 20 மினிட்ஸ் நடிச்சு காமிச்சார் மருதநாயகம் ஒரு சீன் எப்படி இருக்குன்னு. அதோட முடிஞ்சு அது அவர் தான் பண்ண முடியும். மருதநாயகம் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெய்லர் மாதிரி ஒரு பிட்டும் படத்தோடைய ஒரு பிடிஎஸும் கொஞ்சம் போட்டாங்க. சார் சும்மா அந்த மருதநாயகத்தோட சும்மா ஒரு 5 நிமிஷம் மருதநாயகம் என்பது பேர்களில் ஒன்று. 2004 கமல் சாரோட சிறப்பான ரைட்டிங்ல வெளியான படம் தான் விருமாண்டி. படத்தோட மொத்த கதையுமே சிறைக்குள்ள இருக்க 2 கைதிகளோட ஒரே சம்பவத்தை 2 விதமா கேட்கிற பத்திரிகையாளரும் அந்த கைதிகளும் தான். கமல் சார் டைரக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும்னா கொத்தாலத்தேவன் சொல்றப்போ சில விஷயங்களை மாத்தியும் மறைச்சும் சொல்லியிருப்பாரு. அதே விஷயத்த விருமாண்டி சொல்லும் போதுதான் நமக்கு உண்மை என்னன்னு புரியும். அப்போ ஒரே விஷயத்த 2 விதமா வேற வேற ஷாட்ல காட்டியிருப்பாரு கமல் சார். உனக்கு அன்னலட்சுமி கல்யாணம் இது உறுதியா சொல்லிவிட்டேன். நாளைக்கு பஞ்சாயத்துல வச்சே சொல்லிடுறப்பா. நாம எல்லாரும் நல்ல பஞ்சாயத்துக்கு போறோம். உன் மேல ஒரு தூசு படாது, பயப்படாத, நீ பாத்துக்குருவோம். எனக்கா பயமா? நல்ல நாயகன் தானே பஞ்சாயத்து கூட்டுறேன், திருமல் நாயகனே கூட்டுற மாதிரி சொல்றியா? இந்த படத்துல ஜெயிலுக்குள்ள வர மாசான சீனா கிளைமேக்ஸ்ல சமைக்கிற அடுப்படுத்து எல்லாரும் அந்த கேட்டை உடைப்பாங்க. இதே சீன் அப்படியே ஸ்பார்டக்கஸ்ன்ற படத்துலயும் வரும். அந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த காட்சி எடுத்ததா கமல் சாரே சொல்லியிருப்பாரு. அது எனக்கு என்னுடைய ஃபேவரட் ஃபிலிம் ஸ்பார்டக்கஸ் ஒரு படம் ஸ்டான்லி கியூப்ரிக்கோடது. அதுல அந்த கேட்டை அதே மாதிரி ஒரு கேட்டை தூக்கிட்டு கர்க் டக்லஸ் ஓடி வருவாரு. அதுக்கு போட்ட சலாம் அது. இப்போ சில ஆண்டுகளாவே கமல் சாரோட ஸ்பீச்சை எல்லாருமே விமர்சிப்பது என்னன்னா கமல் மாதிரி புரியாமையே பேச. அத நான் ஒத்துக்கிறேன். ஆண்டவர் பேசுறது எல்லாருக்குமே எல்லாம் புரிஞ்சிடாது. ஏன் அவர் ஒரு ஜோக் கிடைச்சா கூட எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். பலங்கிறதுல பற்பல அவர் செஞ்சது அதுல சில அல்லது பலன்னு சொல்லலாம். இல்ல புரியல. அது நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம் தான். இத பத்தி அவரே என்ன சொல்றாருன்னா, நான் அடிச்ச ஜோக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு வெற்றி. சரி, இப்போ தக் லைஃப் படம் வந்திருக்கு. இதுல கமல் சாரோட தக் லைஃப் இல்லைன்னா எப்படி? அதான மோர சில தக்ஸ் குழப்பற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எத்தனை தக் புரியுதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் கமல்ஹாசன் ஒருவர் தான் அவர் சம்பாதிக்கும் பணத்தை மறுபடியும் சினிமாவிலேயே முதலீடு செய்கிறவர். இந்த சித்தர் பாஷையில சொன்னா குப்பை ரொம்ப சேர விடக்கூடாது. மாண்புமிகு எம்பி பிரிட்டாஸ் இருக்காருல்ல, அவர் உங்களை மாதிரி எதிர்க்க உட்காந்துட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. நீங்க ஒரு பிராமண குடும்பத்துல இருந்து வந்தவர், ரொம்ப ப்ராப்பர் குடும்பத்துல இருந்து வந்தவர். நீங்க இந்த மாதிரி 2 கல்யாணம் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? ப்ராப்பர் குடும்பத்துல இருந்து வர்றதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் சொன்னாரு, இல்லையே நீங்க கும்பிடுற தெய்வம் ராமனாச்சே, அதையாவது ஃபாலோ பண்ண வேணாமான்னு கேட்டாங்க. ஒண்ணு நான் கும்பிடுறது இல்லை, இன்னொன்னு அப்படி பார்த்தா கூட
நான் வந்து ராமனோட அப்பா வகைரா இன்னும் 49,000 வருஷம் பாக்கி இருக்கு. பட் எப்படி இந்த மாதிரியான பதட்டம் இல்லாத முடிவுகளுக்கு வர முடியுது? பதட்டப்பட்டு தான். உங்களுடைய மொத்த உடலுமே ஒரு கருவி ஆகுது, எல்லாத்தையுமே பயன்படுத்தணும் அப்படின்ற முக்கியமான கருவி வந்து வெளியே தெரியாது. நெக்ஸ்ட் ஒரு கியூட்டான ஒரு கேள்வி. கல்யாணம், மேரேஜ் நான் பண்றேன். ஒரு நிமிஷம், இது அவங்களுக்கு கியூட்டா இருக்கலாம், எனக்கு வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு மனுஷன் சிறு வயதுல இருந்தே தன்னோட வாழ்நாள் முழுவதையும் கலைக்காக கொடுத்திருக்காரு. அப்படி எந்த ஒரு விஷயம் இவர் இவ்வளவு ஆண்டுகளா டிராவல் பண்ண வைக்குது? ஒரு கலைஞனோட சிறந்த சம்பளமே கைத்தட்டு தான். அவர் திரையில நடிக்கும் போது ரசிகர்கள் கொண்டாடுறதுல இருந்து கமல் சார் எந்த ஸ்டேஜ் போனாலும் எது என்னுடைய பலம், எது என்னை இயங்க வைக்குதுன்னு பல தடவை ஷேர் பண்ணியிருக்காரு. சார், இந்த எனர்ஜி, இந்த டிரைவ் உங்களுக்கு எங்க இருந்து சார் வருது? Can I have an applause, please? என்ன 4 வயசுல இருந்து அந்த மாதிரி கை தட்டி வளர்த்துட்டீங்க, நான் என்ன பண்றது? குழந்தை நடக்கும்போது தேட்டரை கை தட்டும், எதுக்கு கை தட்டுறாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரியே வளர்ந்துட்டேன் நான். அது எங்க கிடைக்காம போயிடுமோங்கிற பயத்துல மேலும் மேலும் முயன்று அது குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் உண்மை. ஒரு கலைஞனின் உண்மையான ஊதியம் இந்த கைத்தட்டல் தான். சோ நிறைய ஊதியம் கொடுங்கள். கிளாப் கிளாப். சினிமா பத்தியும் அதை தாண்டியும் கமல்ஹாசன் அவர்கள் நமக்கு சொன்ன நல்ல விஷயம் ஏராளமா கொட்டி கிடக்கு. நான் தோள் கொடுக்கும் இந்த சினிமா பல்லக்கில் திறமையானவர்கள் எல்லாரும் ஏறி அமரலாம். இப்ப இங்க இருக்க அடுத்து நிறைய பேரை கொண்டு இங்க சேர்த்துடணுங்கிறது மட்டும்தான் என் முனைப்பு. எனக்கு பிடிச்ச சினிமாவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கிறத நான் நம்புறேன். அதை சரியான நேரத்தில் எடுத்துக்கிறவங்க இங்க சாதனையாளர்களா மாறுறாங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை லட்சியங்களும் வெவ்வேறாக இருக்கும். எதிரி என்ன செய்கிறான் என்பதையே கவனித்துக் கொண்டிருந்தால் நாம தடிக்க விழுந்துருவோம். நான் அவரை விட உயரம் இல்லை, அவனை விட நான் உயரம் அப்படின்னு கிட்ட போய் நின்று இப்படி பார்த்தா அவன் தோள் நம்மளோட உயரமா இருக்கும். அது கிட்ட போனாதான் தெரியும் எப்படி அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு தான் என்ன செய்யணுங்கிறத யோசிச்சாலே அவங்களுக்கும் வெற்றி வரும். நல்லவன் என்பவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ செய்த எதையும் வெளியில ஒத்துக்கொள்ள வெட்கப்பட்டால் அதை செய்யாதே.